ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் ப்ரோமோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முத்துவேலும் இங்கே சக்திவேலும் பயங்கர கடுப்பில் இருக்காங்க. ஏன்னா வீட்டில் உள்ள கணக்கில் இல்லாத பணத்தையுமே இன்கம் ஆஃபீஸ்லேருந்து வந்தவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கடையில் மில்லு இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேயுமே கணக்கில் இல்லாத பணத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இங்கே சக்திவேல் பயங்கர கோவமாக இருக்காங்க. அண்ணே எப்படிண்ணே இந்த இன்கம் ஆஃபீஸ்லேருந்து வந்திருப்பாங்க, யாரோ தகவல் பண்ணியிருக்காங்க, தகவல் இல்லாமல் கண்டிப்பாக இவங்க செக்கப்புக்கு வரவே மாட்டாங்க. எனக்கு என்னமோ இந்த அரசி மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே முத்துவேல் வந்து எதுவுமே பேசாமல் வீட்டுக்கு வந்துடுறாங்க. பின்னாடியே நம்ம குமரவேலும் சக்திவேலுமே வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே இங்கே நம்ம சக்திவேல் இருந்துட்டு இங்கே மாறிக்கிட்ட, ஏய், இந்த வீட்டிலேருந்து யாரோ தான் இன்கம் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணியிருக்காங்க, தகவல் போகாமல் கண்டிப்பாக அவங்க சோதனைக்கு வரவே மாட்டாங்க, அதுக்கு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த வீட்டில் உள்ளவங்க நீங்கள் யாருமே பண்ணியிருக்க மாட்டீங்க, அப்போது புதுசாக வந்தவ தானே ஏதோ பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே அரசியுமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன புதுசாக வந்தவங்கன்னு சொல்கிறீங்க, அப்போது நான் தானே இந்த வீட்டுக்கு புதுசாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம், உன்னை தான் சொல்கிறேன், நீ வந்த நேரம்தான் இப்போ நாங்கள் எல்லா பணத்தையும் இழந்துட்டு நிற்கிறோம். நீ இந்த வீட்டுக்கு வந்த நேரம் தான் எங்களுக்கு நேரம் சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அரசியை திட்டுறாங்க. அரசி இருந்துட்டு, என்னங்க நீங்கள் அபாடமாக ஏமால பழி போடுறீங்க, நான் இன்கம் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணவும் பண்ணல, என்னுடைய ராசி அப்படி இப்படின்னு சொன்னீங்களே, என்னாலையும் எதுவும் நடக்கலை, நீங்கள் எதுக்காக தேவையில்லாமல் பணத்தை கருப்பு பணமாக மாற்றி எல்லாருக்கிட்டேருந்தும் கொள்ளடிச்சு தானே அந்த பணத்தை கொண்டு வந்தீங்க, கணக்கில் இல்லைன்னு சொல்லி தான் அவங்க எடுத்துகிட்டு போடாங்க, அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே நம்ம அப்போ தான் இருந்துட்டு, ஐயோ இவ பாரு அவங்ககிட்ட எப்படி பேசிக்கிட்டு இருக்கான்னு, இந்த வீட்டு பொம்பளைங்க ஆம்பளைங்கிட்ட எதிர்த்தே பேச மாட்டோம், ஆனால் இவ எதுவும் தெரியாமல் இப்படி பேசிக்கிட்டு இருக்கா, சக்திவேல் வேற வாய்க்கு வந்தபடி ஏதாவது கேட்ட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்போ தான் வந்து பயந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே சக்திவேல் இருந்துட்டு, அண்ணே பாத்தியா அண்ணே, இந்த பொண்ணு எப்படி பேச்சு பேசுதுன்னு, பாண்டியானவே எடுத்து முழுங்கிடுவா போலவே, இங்கே பார், உனக்கு தெரியுமா நாங்கள் கொள்ளை அடிச்சு பணம்னு சொல்லிட்டு, ஆமாம் அதுக்காக தானே ஆஃபீஸ்லேருந்து வந்தவங்க பணத்தை எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இங்கே அரசி சொன்னதுமே சக்திவேலுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஏய், அப்போது நீ தானா இன்கம் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சத்தியமாக என் வீட்டு மேலே சத்தியமாக நான் அப்படி ஒரு விஷயத்த பண்ணவே இல்லை, நீங்கள் எதுக்காக என் மேலே அபாண்டமாக பழி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசி கேட்குறாங்க. உடனே இங்கே அப்பத்தெல்லாம் இருந்துட்டு, சக்தி அவள் எதுவும் பண்ணியிருக்க மாட்டாப்பா, நீ தேவையில்லாமல் அவளை எதுவும் கேள்வி கேட்காத, அப்பத்தா எல்லாமே இந்த தருதலை வந்த நேரம்தான், நம்ம வீட்டுக்கே நேரம் சரியில்லை, ராசி இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு அரசியை வந்து கண்டுபிடித்திட்டாங்க. உடனே அரசி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் என்ன அது இதுன்னு சொல்லிட்டு மரியாதை இல்லாமல் பேசுனீங்க, அம்புட்டு தான் சொல்லிட்டேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்கிறாங்க. இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி வாக்குவாதமாக போய்கிட்டு இருக்கு. அப்போது இங்கே வடிவும் மாறியும் சொல்கிறாங்க, இங்கே பார் தம்பி, கண்டிப்பாக அரசு எதுவும் பண்ணியிருக்க மாட்டான், வேறு யாராவது தான் நமக்கு ஆகாதவங்க சொல்லியிருக்கணும், நீங்கள் தேவையில்லாமல் அரசு எதுவும் சந்தேகப்பட்டு பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வடிவு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சுகன்யா வந்து வாயை பொழந்துக்கிட்டு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னம்மாம்மா இம்புட்டு பணத்தை வச்சுட்டு இருந்தீங்க, எல்லா பணத்தையுமே அதான் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்லேருந்து வந்தவங்க எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க, எனக்கே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, அப்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யா வந்து தாமாயாலே கேட்டுட்டாங்கன்னே சொல்லலாம். அவங்களா வந்து பேச்சு கொடுத்து மாட்டிக்கிட்டாங்க. இங்கே சக்திவேலுக்கு அப்போ தான் டவுட்டே வருது. ஆமாம் சுகன்யா, நேற்று நாங்கள் பணத்தை வச்சு எண்ணிக்கிட்டு இருந்தோம், அப்போது நீ தானே பார்த்த, இந்த வீட்டுக்கு, அதாவது இந்த வீட்டுக்கு யாருமே வரல, இந்த வீட்டில் உள்ளவங்களும் யாருக்கிட்டேயும் எதுவும் சொல்லலை, அப்போது நீ தான் ஏதோ பண்ணியிருக்கணும், நீ தான் அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் நடந்துட்டு போயிட்டுருக்க, ஆமாம் அந்த வீட்டில் உள்ளவங்ககிட்ட ஏதாச்சும் இந்த விஷயத்த சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவாமாம்மா, நான் அப்படி யார்கிட்டையும் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுகன்யா வந்து சொல்லவும், இங்கே பார் சுகன்யா, நல்லா ஞாபகப்படுத்திப்பார், அந்த வீட்டில் அதான் ஒரு ஆஃபீஸர் இருக்காளே ஆஃபீஸர், அந்த மீனாவுக்கு இது இந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே சுகன்யாவுக்கு அப்படியே கையெல்லாம் நடுங்குது, கை கால்லாம் பயங்கரமாக நடுங்குது, ரொம்பவே பயப்படுறாங்க. ஆமாம், நம்ம மீனா கிட்ட விஷயத்த சொன்னோம்ல, நிறைய பணம் இருக்குது, நிலம் வாங்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டோமே, ஒருவேளை அந்த மீனா தான் வெடி வச்சிருப்பாளோ, ஐயோ இப்போ
நம்ம விஷயத்த சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுகன்யா மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்காங்க. சக்தியில் இருந்துட்டு, ஹே சுகன்யா, சொல்லுடி, யார்கிட்டயாவது அங்கே சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கேட்டதுமே பயத்தில் உளறிடுறாங்க. உங்கள் தம்பிக்கிட்ட தாங்க போயிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தேன், இப்படியெல்லாம் சம்பாதிக்கிறாங்க, நிலம் வாங்குறாங்க, நீங்கள் எதுக்காக அந்த மளிகை கடையில் குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போது மீனா வந்தாங்க. மீனா யதார்த்தமாக தான் என்கிட்ட கேட்டாங்க, ஆமாம் அம்புட்டு பணமா, எவ்வளோ பணம் இருந்தது, என்னென்ன பணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்கிட்ட விசாரிச்சாங்க. நானுமே உங்கள் வீட்டுக்கு பெருமையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த வீட்டில் இம்புட்டு பணம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டேங்க அப்படின்ற மாதிரி இங்கே சுகன்யா வந்து சொன்னதுமே இங்கே சக்திவேலுக்கு பயங்கர கோவம். ஏன் முட்டாள், உன்னால தான் இப்போது பணம் எல்லாமே மொத்தமாக கை நழுவி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சக்திவேல் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே முத்துவேலுக்கு பயங்கர கோவம். இங்கே வந்து சவுக்கடி கொடுப்பாங்களே அந்த மாதிரி பல்லா பல்லா பல்லான்னு தவடை மேலே 4 அறை விடுறாங்க நம்ம முத்துவேல் வந்து சுகன்யாவை. சுகன்யா அப்படி கதி கலங்கி போயிடுறாங்க. அப்படி பயத்தில் அப்படி ஒரு மாதிரி போயிட்டு மூலையில் உட்காந்துக்கிறாங்க. அந்த அளவுக்கு பயம், அந்த அளவுக்கு நம்ம முத்துவேல் வந்து பயங்கர கோவத்தோடு அடிச்சிருக்காங்க. எங்கள் சுகன்யா இருந்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. உடனே அப்பதான் இருந்துட்டு, டே முத்து, எதுக்காகடா பொம்பளை பிள்ளை எதுக்காகடா கையை நீட்டி அடிக்கிற, அவள் ஏதோ ஒரு இதில் சொல்லிட்டு இருப்பா, அவளுக்கு என்னடா தெரியும், ஆமாம் நீங்கள் எதுக்காகடா மற்றவங்க பணத்தெல்லாம் கொள்ளையடிக்கிறீங்க, கணக்கில் இல்லாத பணம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க, இந்த வேலையெல்லாம் உங்களுக்கு எதுக்குடா, நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிற பணமே நமக்கு போதுமடா அப்படின்ற மாதிரி அப்போ தான் சொல்கிறாங்க. உடனே இங்கே சக்தியில் இருந்துட்டு, ஆமாம் அப்படியே கஷ்டப்பட்டு உழைச்சா மட்டும் லட்சமாக கோடி கோடி கணக்கில் வந்து கொட்டிடும் பாருங்க. சரி சரி, நீங்கள் வேணா மேஸ்திரி வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்டு வரீங்களா, மாதம் 5000 10,000க்கு மேலே உங்களால் மிஞ்சி சம்பாதிக்க முடியாது. அப்படி இருக்கிறப்ப எப்படி கஷ்டப்பட்டாலாம் இங்கே சம்பாதிக்க முடியாது, கொள்ளையடிச்சா மட்டும்தான் சம்பாதிக்க முடியும் ஆத்தா. என்ன ஆத்தா நீ அந்த காலத்துலேயே இருக்க, இந்த காலத்துக்கு நீ கொஞ்சமாவது வா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து சொன்னதுமே அப்போ தான் இருந்துட்டு, இங்கே பாருடா, நீங்கள் அநியாயமாக ஏமாற்றி சம்பாதிச்சுட்டு வந்த பணம் இப்போ பார்த்தியா கை நழுவி போயிடுச்சு. அதுதான் நம்ம உழைச்ச கஷ்டம், அதாவது நம்ம கஷ்டப்பட்ட காசு எங்கேயும் போகாதுன்னு சொல்லுவாங்க, அது உண்மை தானே. இங்கே பாருடா சக்தி, இதுக்கப்புறமாவது திருந்தி நல்லவங்களாக இருக்க வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்போ தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அத்தா சும்மா கடுப்பை கிளப்பாதீங்க அத்தா, போங்க அத்தா, இருக்கிற பணம் எல்லாமே எல்லாம் வாரிட்டு அள்ளிட்டு போயிட்டாங்க, நீங்கள் வேற சும்மா நோய் 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 நோயின்னு பேசிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவ திட்டுறாங்க. டே சக்தி, நீங்களாம் என்னைக்கிட்டா திருந்துவீங்க, நானும் எம்புட்டோ சொல்லி பார்த்துட்டேன், ஆனால் நீங்கள் யாருமே திருந்துற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே குமார் வந்து, சரி விடுங்கப்பா, போனது போயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா பார்த்துப்போம், டே தடிமாடு, உனக்கு ஏதாவது கஷ்டம் வரத்தான் ஏதாவது புரியுதாடா, உனக்கு பணமெல்லாம் சும்மா தானே வருது, நானும் அண்ணனும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மில்லை நகர்த்திக்கிட்டு இருக்கோன்னு எங்களுக்கு தான் தெரியும், அதில் கஷ்டப்பட்டு உழைச்சா கூட அம்புட்டு பணமெல்லாம் தேராது. 1/2 கோடி இப்போது நம்மக்கிட்ட இருந்து புரட்டிட்டு போனது வீட்டில் இருந்து மட்டுமே, அங்கே இன்னும் 4-5 கோடி குடவுன்லலாம், அதெல்லாம் என்னைக்கிடா சம்பாதிக்கிறது, தடிமாடு, தின்ட்டு உடம்பு மட்டும் தான்டா உனக்கு பலியுது, ஆனால் மூளை அறிவுன்னு உனக்கு கொஞ்சம் கூட எதுவுமே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரவேலை பயங்கரமாக திட்டுறாங்க. என்னப்பா ஏதோ உங்களுக்கு ஆறுதல் சொன்னால் நீங்கள் பாட்டுக்கு என்ன திட்டுறீங்க, நான் என்னப்பா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே நம்ம சக்தியில் இருந்துட்டு, டேய் சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கள் சுகன்யா கிட்டே போய் பேசுகிறாங்க. சுகன்யா, நீ எதுக்காக இந்த வீட்டில் நடக்கிறது எல்லாத்தையுமே அந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சொல்கிற, அந்த மீனாவை பற்றி உனக்கு தெரியும்ல, நம்ம குடும்பத்தை எப்போ சாட்சி விடலாம் வெட்டி விடலான்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கா, அவகிட்ட போய் சொல்லியிருக்கே, அவளால் தான் இப்போது எல்லாமே போச்சு, அவளை நீ என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிறேன், அவளை வேலையை விட்டே தூக்குறேன் நான், ஏற்கனவே ஒரு கடையை இடித்து நாசம் பண்ணான், இப்போ என்னடானா ஒரு 5 கோடிக்கிட்ட நம்மக்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே அந்த இன்கம் ஆஃபீஸிலேருந்து வந்தவங்க வலிச்சு சுரண்டிட்டு போயிட்டாங்க. எல்லாத்துக்குமே அந்த காரணம் மீனா தான். அந்த மீனாவை நான் பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே சுகன்யாவுக்கு இந்த அதாவது முத்துவேல் கிட்டேருந்து அடி வாங்கினாங்க இல்லையா, அந்த பயமே இன்னுமே போகல, அந்த அளவுக்கு நடுக்கும் அவங்க கையை காலலாம். உடனே நம்ம அப்போ தான் இருந்துட்டு, சுகன்யா
எதுக்குடி உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்குமா நடந்துக்கிட்டே திரியிற? அந்த வீட்டில் நடக்கிறத அந்த வீட்லேயே வச்சுக்கணும், இந்த வீட்டில் நடக்கிறத இந்த வீட்டிலே வச்சுக்கணும், அங்கேயும் இங்கேயும் மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறது எதுக்குடி தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே சுகன்யா இருந்துட்டு, அத்தை நான் சும்மா தான் சொன்னேன், ஆனால் இவங்க கொள்ளை அடித்த பணம்னு எனக்கு எப்படி அத்தை தெரியும்? இவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சொல்கிறாங்க. சரி சரி, ஏதோ கோவத்தில் முத்து அடிச்சிட்டான், அதை ஏதோ மனசில் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அரசி வந்து ரூமில் உட்காந்து ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அரசியை பார்த்தாவே எங்கள் குமரவேலுக்கு பயங்கர கடுப்பாகுது. ஏ அரசி, எல்லாமே உன்னால தான், நீ வந்த நேரம் தான் எங்கள் கிட்டேருந்து அம்புட்டு பணம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். டேய், சும்மா என்கிட்ட வந்து உன்னுடைய சவடாலெல்லாம் அழிச்சிக்கிட்டு இருக்காத. நீங்கள் அவங்கக்கிட்ட அவங்க வாயை வயிற்று அடித்து பணத்தை சம்பாதிச்சிருக்கீங்க, உங்ககிட்டேருந்து கவர்மெண்ட்லேருந்து வந்து அதை அடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போது அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? தேவையில்லாமல் உங்கள் அப்பா என்னுடைய ராசி அதுன்னு சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி கேட்கவும், ஆமாம் நீ வந்த நேரத்தில் இருந்தால் இந்த வீட்டில் எதுவுமே நல்லதே நடக்கலை, எல்லாமே கெட்டதாகவே தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கும் வாக்குவாதம் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு சைடு இங்கே நம்ம செந்தில்கிட்ட வந்து பணம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு பேங்க்கில் போட சொல்லியிருப்பாங்க. அதை போடுறதுக்காக நம்ம செந்தில் வந்து போய்கிட்டு இருக்க நேரத்தில் யோசிச்சு பார்க்குறாங்க, இந்த பணம் பேங்க்கில் இருந்தால் சும்மா தான் இருக்க போகுது, நம்ம இதை யூஸ் பண்ணிப்போம், அதுக்கப்புறம் வர பிரச்சனையே பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் வந்து அந்த பணத்தை கொண்டு போயிட்டு மீனா அவங்க அப்பா கிட்ட கொடுத்துட்றாங்க. மாமா கண்டிப்பாக பணம் கொடுத்தா வேலை கிடச்சிரும்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும், கண்டிப்பாக மாப்பிள்ள நீங்கள் பணத்தை ரெடி பண்ணிட்டீங்களே அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் இந்த பணத்தை கட்டிட்டு வந்துடுறேன், ஒரே ஒரு மாதத்தில் உங்களுக்கு வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ஒரு பக்கம் நம்ம செந்திலுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, கவர்மெண்ட் வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இன்னொரு சைடு இந்த பணத்தை வந்து யாருக்கும் தெரியாமல் தான் இங்கே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்ற விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும், பெரிய பிரச்சனையுமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசிச்சுமே நம்ம செந்தில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் சரிங்க மாப்பிள்ள சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா அவங்க அப்பா சொல்ல, இல்லைங்க மாமா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்திலுமே கிளம்பி வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே இங்கே நம்ம மீனா வந்து கேட்குறாங்க, எங்கள் பணத்தை பேங்க்கில் போட்டுட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை மீனா நான் பணத்தை பேங்க்கில் போடல, உன் அப்பா கிட்ட தான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன், கவர்மெண்ட் வேலை வாங்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க நீங்கள் முட்டாள்தனமான வேலையை செஞ்சுருக்கீங்க, நான் உங்ககிட்ட என்ன சொல்லி அனுப்பினேன், பணத்தை நேராக எடுத்துகிட்டு போயிட்டு பேங்க்கில் தானே போட சொன்னேன், நீங்கள் எதுக்காக போயிட்டு என் அப்பா கிட்ட கொடுத்துட்டு வந்தீங்க? வேண்டாங்க, லஞ்சம் கொடுத்து நம்ம வேலை வாங்கியே ஆகணுமா? எதுக்காகங்க? அது மட்டும் இல்லாமல் இது மாமாவோட பணம், அந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டீங்க, மாமாவுக்கு இந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை மீனா அப்பாவுக்கு எந்த விஷயம் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க நீங்கள் முதல்ல போயிட்டு இந்த விஷயத்த மாமா கிட்ட சொல்லுங்கள் போங்க அப்படின்னு சொல்லவும், உடனே நம்ம செந்தில் இருந்துட்டு, இல்லை மீனா நான் சொல்ல போகிறது கிடையாது, அது தெரியறப்ப தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் வந்து கேஷுவலாக போயிடுறாங்க. மீனாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. மீனா வந்து எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க மாமா கிட்ட, அதாவது பாண்டியன் கிட்ட வந்து மறைக்கவே மாட்டாங்க. இந்த விஷயத்த மனசில் வச்சுக்கவும் நம்ம மீனாவால் முடியல. அதனால பின்னாடி தெரிஞ்சு பிரச்சனை வரதை விட இப்போவே நம்ம மாமா கிட்ட சொல்லிடுவோம், நமக்கு தெரிஞ்சு நம்ம இந்த விஷயத்த மாமா கிட்டேருந்து மறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் கிட்ட போயிட்டு இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பாண்டியனுக்கு பயங்கர கோவம் வருது. என்னப்பா மீனா என்ன சொல்கிற, நான் பணத்தை கொண்டு போயிட்டு பேங்க்கில் தானே போட சொன்னேன், லஞ்சம் கொடுத்து அதுவும் 10 லட்ச ரூபா ஒரு லஞ்சம் கொடுத்து நம்ம அந்த வேலையை வாங்கியே ஆகணுமா? கடையில் இருக்கிற வேலையை செய்யறதுக்கே ஆட்கள் இல்லை, இந்த நேரத்தில் இவனுக்கு எதுக்காக கவர்மெண்ட் வேலை, ஏன் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாதாம்மா என்ன அப்படின்ற மாதிரி பயங்கர கோவமாக பேசுகிறாங்க. மாமா ஏதோ தெரியாமல் கொடுத்துட்டாங்க, நான் அப்போவே சொல்லி தான் மாமா அனுப்புனேன், நீங்கள் அவங்க மேலே கோவப்படாதீங்க, அவங்க எப்படியும் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவோம். என்னப்பா மீனா என்ன பேசிக்கிட்டு இருக்க, 10 லட்ச ரூபா, 1 லட்சமா 2 லட்சமா, 10 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் தெரியுமா? ஒவ்வொரு ரூபாயா அது இதுன்னு சாப்பிடாம சோறு தண்ணி அவ்வளோவா ஜல்தியாக செலவு பண்ணாமல் சிறுக சிறுக சேர்த்து வச்சுருந்த பணம் அது போயிட்டு லஞ்சமாக கொடுத்துட்டு வந்திருக்கானே, ஒரு வேலை கொடுக்காம ஏமாற்றிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை மாமா, என் அப்பா வேலை வாங்கி கொடுத்துருன்னு தான் சொல்லியிருக்காரு, ஆனால் பணத்தை நான் கொடுக்க வேண்டாம்னு சொல்லியுமே கொடுத்துட்டாங்க, அப்பாவும் ஆஃபீஸில் எடுத்துகிட்டு போய் கட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இங்கே நம்ம
பாண்டியனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. எங்கே அந்த செந்தில் அப்படின்னு சொல்லி கேட்கவும், வெளியே தான் எங்கேயோ போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ஃபோன் போட்டு அவனை வர சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லவும், மீனா வந்து இங்கே நம்ம செந்திலுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வாங்க மாமா வர சொல்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. எதுக்காக என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் விஷயத்த சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். உடனே செந்திலுக்கு பயங்கர கோவம். இங்கே இந்த விஷயத்தினால நம்ம மீனாவுக்கும் செந்திலுக்கும் ஒரு விரிசல் வரும்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் செந்தில் வந்து வீட்டுக்கு வராங்க. இங்கே வீட்டுக்கு வந்ததுமே வந்து நிற்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பாண்டியன் வந்து பல்லார்னு ஒரு அறை விடுறாங்க. இங்கே பாருங்கப்பா, எதுக்காக என்னை அடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாடா உன்னை அடிக்காமல் வேற என்ன பண்ண சொல்கிற, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டியா, 10 லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு லஞ்சம் கட்டுறதுக்காக கொடுத்துருக்க, என்னடா உனக்கு புத்தி இது மொட்டை ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏன்பா ஏன் இப்படி பேசுகிறீங்க, இப்போது ஒரு வேளை அரசி கல்யாணம் நடந்திருந்து அவளுக்கு கார் வாங்கி தானே கொடுத்துருக்க போகிறீங்க, கார் வாங்கலை, இப்போ கல்யாணமும் நடக்கலை, அரசிக்காக அம்புட்டு யோசிச்சு நீங்கள் எனக்காக ஏன் ஒரே ஒரு செகண்ட் கூட யோசிக்க மாட்டேங்கிறீங்க, எனக்கு ₹1 செலவு பண்ணுறதுக்கு ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து கூட கூட பேசுகிறாங்க. இம்புட்டு பேசுவானா அப்படின்றதே நம்ம கோமதிக்கும் பாண்டியனுக்கும் இன்றைக்கி தான் தெரியுமே. அந்த அளவுக்கு நம்ம செந்தில் வந்து கேட்குறாங்க. இங்கே பாண்டியன் இருந்துட்டு, என்னடா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் என்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா, 4 5 பிள்ளைய பெற்றேன், ஆனால் ஒரு பிள்ளை கூட எனக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்கவே இல்லை, இப்போ தான் அரசி கல்யாணத்துலேருந்து மீண்டியே வரல, அதுக்குள்ளவே நீ ஒரு வேலையை பண்ணி வச்சுருக்க, என்னடா என்னை பார்த்தா உங்க எல்லாருக்கும் எப்படி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து பயங்கர கோவமாக கேட்குறாங்க. இல்லைப்பா, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, சின்ன வயசுலேருந்து நானும் கடையில் மாங்கன்னு மாடு மாதிரி உழைச்சிக்கிட்டு இருக்கேன், இப்போ வரைக்குமே நீங்கள் கையிலன்னு 10 பைசா கொடுக்க மாட்டீங்க, சாப்பிட்றதுக்கு சோறு போடுறீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் ₹1 என்கிட்ட கொடுத்துருக்கீங்களா, என் பொண்டாட்டியை நான் எங்கேயாவது வெளியூர் அங்கே எங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு சுற்றிருக்கேனா, இல்லை எல்லாமே உங்களால் தான், என்னுடைய சுதந்திரமே எனக்கு இல்லாமல் போயிடுச்சு, அதையும் நான் தனியாக வேலைக்கு போயிட்டு கை நிறைய சம்பாதிச்சேன் அப்படின்னா நான் என் இஷ்டப்படி இருக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் வந்து பயங்கர கோபமாக பேசுகிறாங்க. இங்கே பாண்டியனுக்கு ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுது. பாத்தியா கோமதி, பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காகவே நான் சேர்த்து வச்சேன் அப்படின்னா இவன் இப்போ எப்படி பேசுகிறான் பாத்தியா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் உயிரோடு இருக்கணுமா கோமதி அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, டேய் உன் அப்பாவை பார்த்து என்னடா வார்த்தை பேசுகிற, என்னடா பேச்சு பேசுகிற, உன் அப்பாடா அவங்களுக்குன்னு ₹1 எடுத்துக்கிறது கிடையாது, உங்களுக்குன்னு பேங்க்கில் தனித்தனியாக ஒவ்வொருத்துக்கும் காசு போட்டு தான் வச்சுருக்காரு, உங்களோட சேஃப்டியை தாண்டா அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு, ஏன்டா ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து கேட்குறாங்க. உடனே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, விடு கோமதி விடு, அவன் மனசுக்கு எது தோணுதோ அவன் பேசிட்டோம் விடு, அவனுக்குன்னு நான் எதுவுமே பண்ணலையாம், ₹1 கொடுக்கலையாம், நான் மட்டும் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்த்து கேள்வி கேட்குறான், அப்போது சம்பாதிச்சு மொத்தத்தையும் நானே என் வாயில் போட்டுக்கிட்டேன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசுடைஞ்சு போயிட்டு நம்ம பாண்டியன் வந்து அழுதுகிட்டே பேசுகிறாங்க. உடனே வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. உடனே கோமதி வந்து பயங்கரமாக கெஞ்சுறாங்க, தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. இருந்தாலும் நம்ம பாண்டியன் வந்து வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. இங்கே மீனா வந்து செந்தில்கிட்ட நம்ம அப்போவே சொன்னேன், ஏங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், செந்தில் இருந்துட்டு மீனா கிட்ட கோச்சிக்கிறாங்க. உங்ககிட்ட நான் என்ன சொல்லிட்டு போனேன், இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லாதன்னு தான் சொல்லிட்டு போனேன், தெரியறப்ப நானே பார்த்துக்கிறேன்னு சொன்னேன்ல, எதுக்காக நீ எனக்கு துரோகம் பண்ண, ஒரு புருஷனுக்கு சாதகமாக நீ எப்போவுமே பேசவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிட்டு சண்டை போடுற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது கோமதி வராங்க. டே செந்தில், ஏன்டா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, ஒரு புள்ளையாவது அவருக்கு நிம்மதியை கொடுக்குறீங்களாடா, அவருக்கும் கஷ்டத்து மேலே கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது, அவருமே எத்தனை கஷ்டத்தை தான் தாங்குவார், அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா செந்தில் இருந்துட்டு, நானும் இனி இந்த வீட்டிலேயே இருக்க போகிறது கிடையாது, எனக்காக நீங்கள் யாருமே யோசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போக பார்க்குறாங்க. உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, ஏன்டா செந்தில் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம கதிரும் சரவணனும் வராங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நடந்த எல்லாத்தையுமே நம்ம கோமதி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக செந்திலை சமாதானப்படுத்திடுறாங்க. பாண்டியன் எங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடுறதுக்காக எல்லாருமே வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சக்திவேலு, முத்துவேலு, குமரவேல் இவங்க 3 பேருமே வந்து எங்கள் மீனா கிட்ட சண்டை போகிறதுக்காக வராங்க. எதுக்காக நீ ஏன் என் பணத்தை எல்லாத்தையுமே கொள்ளடிச்சிட்டு போகணுன்னு சொல்லிட்டு இன்கம் ஆஃபீஸ்லேருந்து வந்தாங்க, அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னது நீ தானே, எதுக்காகடி இப்படி ஒரு திருட்டு வேலையை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்படுறாங்க. எங்கள் மீனா இருந்துட்டு, நீங்கள் கொள்ளடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்படி தான் நடக்கும், நீங்கள் மற்றவங்க வாயை அடித்து பொழைக்கணும்னு நினைக்கிறீங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சாப்பிடணும்னு நினைங்க, மற்றவங்க கஷ்டத்துலேயே வாழணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. உடனே இங்கே சக்திவேல் இருந்துட்டு, ஏய் என்னடி ஓவராக பேசுகிற, அதுக்கப்புறம் நீ இல்லாமல் பண்ணிடுவேன் தெரிஞ்சுக்கோ,
இந்த சக்திவேலை பற்றி உனக்கு தெரியாது, என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக பேசுகிறாங்க. எங்கள் அரசிக்குமே ரொம்பவே பதட்டமாக இருக்குது. ஏதாவது சண்டை வந்து வேறு ஏதாவது பெரிய விஷயமா நடந்துருமோன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கள் சக்திவேல் இருந்துட்டு, ஏ கோமதி, என்ன நீங்கள் ஒரு ஆள் கூட சரியாகவே இருக்க மாட்டீங்களா? ஒரே ஒரு ஆள் இல்லாமல் என் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பணுன்னே நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தல்ல, அந்த நேரம் தான் சரியில்லை. சரி, உன் பொண்ணு நீங்கள் இப்போ ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிட்டு என் மாமன் தான் வேணும்னு ஒத்த காலை நின்று கல்யாணம் பண்ணிவிட்டு என் வீட்டுக்குள்ளே வந்தா. அந்த நேரம்தான் இப்போது நாங்கள் எல்லாரும் தவிச்சிக்கிட்டு இருக்கோம். ராசியே சரியில்லை. பொண்ணு பார் பொண்ணு, வீட்டில் ஒரு வேலை செய்கிறதில்ல. அது மட்டும் இல்லாமல் என் மகனுக்கு சாப்பாடு போகிறன்ற பேரில் குழம்ப குடமாக எடுத்து தலைமால ஊத்துறா. என்ன பொண்ணு வளர்த்து வச்சுருக்கீங்க நீங்கள்? பொண்ணு பாரு பொண்ணு, சி. அவனுக்கு நான் எத்தனையோ டைம் சொன்னேன், பெரிய இடத்துல உனக்கு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு சொல்லிட்டு. ஆனால் அதெல்லாம் கேட்காம போயும் உன் அதாவது தான் உன் வீட்டில் பொண்ணு எடுத்திருக்கான் இவன். இவனை சொல்லணும். சே, இதெல்லாம் என் தலையெழுத்தாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் முத்துவேல் இருந்துட்டு, இங்கே பார், தேவையில்லாமல் எங்கள் ரூட்டில் குறுக்கிடாத. ஏற்கனவே அப்படி தான் 2-3 கடையை இடித்து தள்ளினேன். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்காக எங்கள் வீட்டு குடும்பத்தில் எல்லாத்தையுமே என் சுரண்டன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நம்ம மீனா இருந்துட்டு, நான் எதுக்காக சுரண்டணும்னு நினைக்கிறேன்? நீங்கள் தான் ஊர் மக்களை ஏமாற்றி சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. கணக்கில் இல்லாத பணத்தை அவங்க எடுத்து தான் போக செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் அவங்க 2 பேரும் அப்படியே சண்டை போய்கிட்டு இருக்கு. இன்னொரு சைடு இங்கே நம்ம மயில் வந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. எங்கள் பாக்கியத்துக்கிட்ட சொல்கிறாங்க, இனி ஒரு நிமிஷம் கூட என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாது, நான் அத்தைக்கிட்ட போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லவும், உடனே பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாரு மயில், நீ கவலைப்படாத, நானும் உன் கூடவே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியமும் நம்ம மயிலும் அவங்க வீட்டுக்கு வராங்க. வந்து இங்கே பாக்கியம் வந்து நடந்த விஷயத்த வந்து கோமதிக்கிட்ட சொல்லவும், கோமதி வந்து பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. டே சரவணா, என்னடா இதெல்லாம்? இப்போ தான் இந்த செந்தில் இந்த அரசி கல்யாணம் பண்ணிக்காமல், நம்ம ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை பண்ணிக்காமல் அவளாக ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டு அந்த கஷ்டத்துலேருந்தே இன்னும் அவங்க மீண்டு எழலை. அதுக்குள்ளே இவன் 10 லட்ச ரூபாவை எடுத்துன்னு போய் லஞ்சம் கொடுத்தான். அந்த பிரச்சனை முடியறதுக்குள்ளேயே இப்போ இப்படி ஒரு பிரச்சனையா? என்னடா சரவணா, எதுக்காகடா மயிலை அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்ட? அவளை இந்த வீட்டில் தானே இருக்க வைக்கணும், நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக தானே வாழணும், ஏண்டா ஒருத்தர் கூட எங்களுக்கு நிம்மதியவே கொடுக்க மாட்டீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே மயில் இருந்துட்டு, அழுகாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், சரவணனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஏய், எதுக்காகடி நடிக்கிற? ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிடு. அம்மா, இவ என்ன பண்ண தெரியுமா? இவங்க குடும்பமே சேர்ந்து நம்ம குடும்பத்தை ஏமாத்திருக்காகம்மா. இந்த மயில் படிக்கவே இல்லை, ஏதோ எம்ஏ படிச்சிருக்குன்னு சொல்லி பொய் சொன்னான். ஆனால் அவள் 12ஆம் கிளாஸ் கூட ஒழுங்காக முடிக்கல. நான் சர்டிஃபிகேட் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தேன், அதுவும் இவ கொடுக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஏதோ பெரிய ஆஃபீஸில் வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு ஹோட்டலில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்போது நான் சாப்பிட்றதுக்காக தெரியாதனமாக அந்த ஹோட்டலுக்கு போனேன். வந்து என் முன்னாடி நிற்கிறா, என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவள் முகத்தை பார்த்ததுமே நாங்கள் அப்படியே செத்து போயிட்டோம்மா. அந்த அளவுக்கு எனக்கு கஷ்டம் இருந்தது தெரியுமா? என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு, என்னடா பொண்டாட்டி வேலை செய்கிற இடம் கூட எதுன்னு தெரியாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னை அசிங்கப்படுத்துகிறான். இதெல்லாம் என்னால் தாங்கிக்கவே முடியல. நம்ம குடும்பத்தவே ஏமாற்றி மயிலோட அம்மாவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. இன்னும் என்னெல்லாம் போய் சொல்லியிருக்காங்களோ யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் வந்து எல்லா உண்மையும் சொல்ல, மயில் வந்து அழுகுறாங்க. அத்தை, என்னை மன்னிச்சிருங்க அத்தை, தயவு செஞ்சு என்னை இந்த வீட்டுக்குள்ளே சேர்த்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. இங்கே மீனாவுக்குமே பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. நகை விஷயத்துலேயும் போய் சொல்லியிருக்காங்க, இப்போ படிப்பு விஷயத்துலேயும் போய் சொல்லியிருக்காங்க. இப்போது இன்னும் என்னெல்லாம் உண்மையை மறைச்சி வச்சுருக்காங்களோ யாருக்கு தெரியும்? இப்போது நகை விஷயமும் யாருக்கும் தெரியாது, படிப்பு விஷயந்தான் தெரிஞ்சிருக்கு. இன்னும் நமக்கே தெரியாத நிறைய விஷயம் இருக்கும் போல். சரியான ஃப்ராடு குடும்பம் தான் அப்படின்ற மாதிரி நம்ம மீனாவுமே நினைக்கிறாங்க. மயில் வந்து கோமதி காலில் விழுந்து அழுகுறாங்க. கோமதிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, இப்படி நம்ம குடும்பத்தவே ஏமாற்றிருக்காங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசு கஷ்டப்படுறாங்க.
எங்க மயில் வந்து கெஞ்சிக்கிட்டே இருக்க. சரவணன் இருந்துட்டு, "இங்க பாரு, உனக்கெல்லாம் இந்த வீட்ல இடமே கிடையாது. உனக்கும் எனக்கும் எந்த ஒட்டும் உறவும் கிடையாது. தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு காலி பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாக்கியம் மம்மி ஏதோ தெரியாமல் நடந்த தப்பு, மயிலுக்கு எங்கள் கல்யாணம் நடக்காமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அது ஒரே போய் தான் சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட மீனாக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. இவங்க அம்மா சரியான ஃப்ராடாக தான் இருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க. ஆனால் நகை விஷயத்த வந்து நம்ம மீனா வந்து யாருக்கிட்டையுமே சொல்கிறதில்ல. மீனா வந்து நகை விஷயத்தையும் சொன்னால் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.